என்னில் முட்டக்கூடாது, என்னில் முட்டக்கூடாது. நான் சொன்னால் என்னில் முட்டக்கூடாதுண்டு. ஆ, நீர் அங்கே அந்த புல்லுக்குள்ளே எல்லாம் போய் ஊற்றிகள் எல்லாம் நாக்கி போட்டு வேறு இருப்புறேன் என்னோட வந்து முட்டுரு கேட்டு போட்டு தான் முட்டணும். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு. நானும் கண்மணியும் வீட்டு வாசலிருந்து கொழுவுப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஈரான் போரால் வந்து குரோசரி எனப்படும் சாப்பாடு ஜாமான்கள் எல்லாம் வந்து 15% விலை கூடிட்டுது. அப்போ இன்னும் ஒரு 15% இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளே கூட போகுதுன்னு சொல்லி அறிவிப்புகள் வந்திருக்கு. அப்போ இப்படியான நிலைமையை நாங்கள் எப்படி தமிழர்கள் சமாளிக்கிறது? இந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, இஃப் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வேண்ட். ஒரு தேவை இருந்தால் அதுக்கு ஆனால் வழியும் பிறக்கும்ன்ற மாதிரி தான் அந்த பழமொழி. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வருமானத்தை பெருக்கணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய வழி. அதுதான். அப்போ எங்களுக்கு மாற்று வழிகளில் இருந்து இன்கம் எல்லாம் பெற பண்ணணும். நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம்னு சொன்னால் இன்னொரு பகுதி நேர வேலை எடுக்கணும், அல்லது ஒரு வேலை செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் எப்படி இன்னொரு பிஸ்னஸை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து தேடல் வரணும். தலைவர் சொல்லுவார் என்னண்டு, விழிப்புத்தான் விடுதலைக்கு முதல் படின்னு சொல்லி. அப்போ நாங்களும் விழித்து கொண்டால்தான், பட்டுக்கோட்டையார் சொல்லுவார், விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டாருண்டு. அப்போ நாங்கள் வந்து ஒரு இன்கம், அதாவது சம்பளமோ அல்லது ஒரு வழியில் எங்களுக்கான வருமானத்தை வந்து மட்டும் முடக்கி கொள்ளக்கூடாது. பல்வேறு வழிகளில் இருந்து பார்க்கணும். உதாரணமாக நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க எப்படி ஒரு வணிகம் தொடங்குறேன்ண்டு. அதுக்கு வணிகம் தொடங்க போகிறேன்னு போட்டு வேலையை விடக்கூடாது. அப்போ முதல் உங்களுக்குள்ளே தான் அந்த தேடல் வரணும். இப்போ சும்மா உதாரணத்துக்கு இன்றைக்கு பார்த்தேன், நாங்கள் எங்கட பண்ணைக்கு கிட்டவா இருக்கிற ஒரு இடத்துல கரட் வந்து 2 ரூபா 99 போட்டுச்சு. அதே கரட் வந்து இங்கே தொலைபேசியில் அழைச்சி சில தமிழ் கடையில் கேட்டோன்னே அவையில் சொல்லிச்சுன்னா 4.99 போகுதுன்னு சொல்லி. அப்போ நான் கொண்டு வந்து ஒரு 50 ரூபாத்தில் கொடுத்து பார்த்தேன் முதல். அப்போ கொடுத்தோன்னே அதில் ஒரு கொஞ்சம் பணம் வந்தது. அதில் எல்லாம் உடனே பணம் வந்தோடனே உடனே கழித்து அவ்வளோ காசுண்டு வாங்கக்கூடாது. அப்போ எங்களுடைய நேரம், மற்றது எரிபொருள், இப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் ஒரு நாள் இன்னொரு இதில் ரியல் எஸ்டேட் ஃபேம் இல்லை, அதாவது அசையா சொத்துக்கள் வீடு விற்பனை தொழிலில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் அவர் ஒரு நாள் மழை பெய்து கொண்டு இருந்தது. அப்போ என்ன வாடிக்கையாளரை மீட் பண்ண போயில்லையோ வெள்ளக்காரன் அவர் கேட்குறாரு, யூ ஆர் நாட் விசிட்டிங் த கிளைண்ட் டுடேன்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை, வெளியில் மழை பெய்யுதுண்டு. ஏன் ரெயின் கோட் கொண்டு இல்லையோன்னு கேட்டார். இருந்தானே. அப்போ இந்த வீடு தட்ட போகிறேன்னு சொல்கிறது, நாங்கள் இங்கே ஒவ்வொரு வீடுகளும் தட்டி லீட்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்கிறது, அதாவது யாராவது வீடு விற்க போயினமா உள்ளினமாட்டு கேட்க போகிறது. அப்போ அதுக்கு போகும்போது ஒரு நாள் வெளியில் சினோ பெய்து கொண்டு இருந்தது, முழங்கால் அளவு சினோ. அப்போ என்ன போக இல்லையான்னு கேட்டார், வெளியில் வீடு தட்ட போயில்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை போயில, வெளியில் சினோ கொட்டு தட்டு. அப்போ அவர் சொன்னார், ஏன் சினோ பூட்ஸ் கொண்டு இல்லையான்ட்டு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லி சொன்னால், வெள்ளக்காரன் அவன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தையும் கற்றுக்கொள்ளணும். அவன் எல்லாத்துக்கும் ஒரு கருவியல் வச்சிருக்கிறான். வெளியில் மழை பெய்யுதுன்னு சொன்னால் ரெயின் கோட்டை போட்டுக்கொண்டு வேலையெல்லாம், வெளியில் சினோ கொட்டுது பனி கொட்டுதுன்னு சொல்லி சொன்னால் சினோ பூட்ஸை போட்டுக்கொண்டு நடக்கலாம். சறுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு கிளீட்ஸ் அண்டு நான் சொல்லுவேன், அந்த முள்ளு அது போட்டுக்கொண்டு இருக்கலாம். அதனால் வந்து வேலையெல்லாம் தடுக்கக்கூடாது. அப்போ நாங்கள்லாம் வந்து உடனே ஒரு காரணம் கண்டுபிடிப்பது. அப்போ சொல்லுவினம் எல்லாம் அங்கே காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லைன்னு சொல்லி. அப்போ அதனால் இதை கண்டுபிடிக்கக்கூடாது. அப்போ எங்கட பணிமனையிலேயே முந்தி நாங்கள் ஒரு விஷயம் முடிஞ்சுதா முடியலையான்னு கேட்குறதுக்கு ரீசனாக ரிசல்ட்டாண்டு கேட்போம். அப்போ ரீசனாக ரிசல்ட்டாண்டா நீ ஏதாவது காரணம் சொல்ல போறியா அல்லது வெற்றியோடு வந்துட்டியாண்டு. அப்போ அதனால் நாங்கள் வந்து காரணங்கள் சொல்கிற ஆக்களாக இருக்காமல் காரியங்கள் செய்கிற ஆக்களாக மாறுவோம். அப்போ எங்களோட மனசில் இருந்து தான் எல்லாம் வந்து எழணும். அப்போ தாராபாரை சொல்லுவார், மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று சொல்லுவார். அவன் தான் தமிழன், சரிதானே? அப்போ அதனால் நாங்கள் இந்த காலங்கள் மாறிக்கொண்டிருக்கு, இந்த காலத்தை விஞ்சி நாங்கள் எப்படி வாழுவோம்ன்றதை வந்து நாங்கள் கட்டாயம் சிந்திக்கணும். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் தமிழர்கள், தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு புவி மேலே என்று சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், இருந்தானே? அவர் தான் சொன்னார், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியவான். எடி நீ எங்கடி போகிற? கண்மணி எங்கேயோ நான் பேசுகிறேன்ட்டு எழும்பி வர்றேன். நன்றி மக்களை, வாழ்தலின் இது வணக்கம்.